வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. இப்போ இந்த நேரங்கிறது யானை வர நேரமா? வர நேரங்க. ஏய் மேலே எடுத்து பார்த்து சார் அங்கே போகாதீங்க வாங்க. ஏய் வெயிட் எர்த்தாக்கிதே இல்லை ஒயிரா இல்லவா? இதுதான் யானைக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தேடி தான் வரது. ஆமாங்க. மேலே போய் பார்க்கலாம். தாங்குமா ஏனி? தாங்குவேன் சார். இல்லை பரவாயில்ல. எத்தனை அடி உயரத்தில் இருக்கும் இப்போ? 30 அடி. தாங்குமா? எனக்கு பயமா இருக்கு. தாங்குமா. இப்போ கேக்குதுங்க நல்லா. இப்போ பாருங்க. பேசுறதுல கேக்குது. யாருக்கு? யானைக்கு. தேன் பூச்சி. குளவியா? தேன் பூச்சி. மலைத்தேன் பூச்சி வந்து ஏறினதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சொல்றீங்க. மரத்து மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த யானை இந்த மாதிரி மரத்தை தள்ளாது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? ஆள் இருந்தால் சொல்ல முடியாதுங்க. ஆனால் நினச்சா தள்ளிடுமுங்கய்யா. நினைச்சேன். இவ்வளோ பெரிய மரத்தையா? சரி. இப்போ சும்மா கேளுங்க, அங்கே எது யானை வந்துச்சா அப்படின்னு கேளுங்க பார்ப்போம். ஒரு ஆனை தான் அப்படி பண்ண. ஒத்த யானை, மங்கனா யானை. விவசாயம் என்ன ஒன்றும் பண்ண முடியும். இது நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோங்க. இப்போ யானை பண்ணிக்கு தான் பெரும்பாலும் பயப்படணும். மாடு மேய்க்கிறதுக்குன்னு தனியாக கூலி வாங்கிட்டு மேய்க்கிறாங்க. அவங்களுக்கு நீருமே அந்த மாதிரி நடக்குதுங்க. என்ன பிடிக்குது? சிறுத்தை கூலி. இப்போ யானை கீழே நிற்கிது. என்ன பண்ணுவீங்க? வா. பேட்ரி ஓகே, பேட்ரி செக் பண்ணுவோம் ஓகே, ப்ரீ இமேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வாக்கில் வைக்கணும். இந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது, ஃபோட்டோ நல்லா எடுக்குதுன்னா இப்போ புலி மாதிரி நடந்து நாங்கள் அந்த செக் பண்ணுங்க. லைட் அடிக்குது. சார் இப்போது ஒரு கேமரா மாட்டணும்னா ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் பார்க்குறோம். லொக்கேஷன் பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிற செடியில் க்ளீன் பண்ணி அந்த மரத்தை கொஞ்சம் செதுக்கி அப்புறம் கட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், டைம் மாற்றுவாங்க. இப்போ டைம் என்னங்க, இப்போ குறிப்பிட்ட டைமு வந்து 9:37ன்னு போட்டிருக்குதுங்க. அப்போ வந்து இப்போ இந்த டைம் என்னன்னா அதை மாற்றுவாங்க. மாற்றிட்டு டேட்டு மாற்றுவோம். டேட்டு மாற்றிட்டு அப்படியே செகண்ட் எத்தனை செகண்ட் இருக்குது, இஜெட்டில் இருக்கா இஎம்மில் இருக்கான்ட்டு இஜெட் மோடன்ட்டு இருக்குது, அதை மாற்றுவோம். மாற்றினதுக்கப்புறம் ஏஆர்எம்முக்கு வருவோம். வர்றதுக்கப்புறம் இது செக் எஸ்டின்ட்டு வருது. செக் எஸ்டின்னா எஸ்டி கார்டு போட்டு எஸ்டி கார்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பேட்ரி ஓகே, பேட்ரி செக் பண்ணுவோம் ஓகே, ப்ரீ இமேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வாக்கில் வைக்கிறோம். வாக்கில் வச்சுட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. சார் நாங்கள் வந்து கேமரா கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக தான் கட்டுவோம். இந்த சைடு ஒரு கேமரா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு கேமரா கட்டுவோம். இப்போ புலிகள் பார்த்தீங்க அப்படின்னா புலி போகும்போது அந்த புலியோட வரிகள் வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் வந்து இருக்கும். அந்த வரிகளை வச்சு தான் நம்ம வந்து புலி வந்து இது இன்னொரு புலியும் வந்திருக்குன்னு வச்சுங்க அதே தடத்துலையே. அப்போ அந்த புலியா இந்த புலியா அப்படிங்கிறத அந்த வரிகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். அந்த வரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன புலியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வரி வந்து சின்னதாக இருக்கும். ஒரு சில வயசான புலிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல விரிவடைஞ்சு இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு புலி தானா இல்லை வேறு புலியா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். சார் அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது, ஃபோட்டோ நல்லா எடுக்குதுன்னா அந்த இதை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கணுங்க. இப்போ புலி மாதிரி நடந்து நாங்கள் அதை செக் பண்ணுங்க. பாருங்கள் லைட் அடிக்குது.
கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் அமைந்திருக்கிற தாழவாடி பக்கத்தில் ஒரு மலை கிராமத்தில் தான் இப்போ இரவு சரியாக 10 மணி ஆகுது. இங்கே தான் போயிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், பயங்கர குளிர். இதுக்கு குளிருக்காக மட்டும் போடலை, வனவிலங்குகள் நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த புகை வந்துச்சுன்னா அதிலிருந்து போயிடும், பயந்துக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி புகை போட்டிருக்காங்க. ப்ளஸ் குளிரும் காஞ்சிக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு நிறையா பார்த்தா தெரியும். பொதுவாக நம்ம மரங்களில் பறவைகள் சத்தம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இரவு போகும்போதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பறவைகள் சத்தம் அப்படிங்கிறது. இது இல்லாமல் எல்லா மரங்கள்லையும் மனிதர்கள் சத்தமே கேட்குது. ஒருத்தர் பேசிக்கிறாங்க, சும்மாவே இது மாதிரி சத்தம் போட்டுக்கிறாங்க. நம்ம இங்கே விசாரிக்கும்போது எல்லா மரத்துலேயும் ஒரு பரன் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த பரனில் தான் தூங்குவாங்க. ஒரு 6 மணிக்கு வந்துடுவாங்க, ஈவினிங் 6 மணிக்கு வந்துடுவாங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் அவங்க அந்த பரன்லேருந்து கீழே எடுத்து எழுந்திரிச்சு போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா யானை. இதுதான் இவங்களுக்கு விவசாயத்தை தொந்தரவு பண்ணுறதா இருக்கட்டும், இரவு முழுக்க தூங்க விடாமல் அடிக்கிறதா இருக்கட்டும். வனத்துறையினரும் சரி, ஒரு ஈவினிங் 6 மணிக்கு வரவங்க காலையில் 6 மணி வரைக்கும் அவங்களுடைய பணியை செஞ்சிட்ருக்கிறாங்க. சரி, இந்த பரனில் எப்படி இருக்குது, மரத்து மேலே அவங்க மேலே எப்படி யானையை பார்க்குறாங்க, எப்படி பயப்படாமல் இரவு முழுவதும் அங்கே தூங்குறாங்க, அவங்களுடைய பணி என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த மரத்துக்கு மேலே அந்த பரன் இருக்குல்ல, அங்கேயே போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். சுற்றிலும் இந்த நேரம் அப்படிங்கிறது யானை வர நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வனத்துறையினரும் அந்த பக்கம் பாதுகாப்பாக நிற்கிறாங்க. விவசாயிகளும் ஒரு பக்கம் அந்த குரல் அப்படிங்கிறது எழுப்பிட்டு இருக்கிறாங்க. உங்கள் தோட்டத்தில் வந்துருச்சா, எங்கள் தோட்டத்தில் வந்துருச்சா அப்படிங்கிறது மாதிரி. நம்ம அங்கேயே போய் நான் பார்க்கலாம். நம்ம தனியாலாம் போயிட முடியாது. சுற்றில மின்வேலி கம்பி அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. எந்த பக்கம் அந்த மின் தடுப்பு வேலி அந்த யானைகள் வராமல் தடுக்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரில. அதுவும் பயங்கர இருட்டு. நம்மளை கூட்டிகிட்டு போகிறது வேட்டை தடுப்பு காவலர் மற்றும் ஃபாரஸ்ட் கார்டு வனக்காவலர், அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னா எங்கே பார்த்தாலும் அந்த இது மாதிரி இருக்குல்ல, பென்சிங் மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும். ஒரு தடவை இது எர்த்தை தள்ளி பழகிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ எர்த்தை போட்டாலுமே எவ்வளோ கட்டினாலுமே அதை உடச்சி தான் உள்ளே வருங்கப்பா. ஆனால் அது இப்போ ஷாக் அடிக்காத எலக்ட்ரிக் அந்த ஒரு இது ஷாக் அடிக்குங்க. ஆனால் அந்த யானை டெக்னிக்கலாக அந்த கொம்பு வச்சு அந்த ஆங்கிளை அமுத்தி விட்டுருங்க. எர்த்தடிக்காத மாதிரி பார்த்து அமுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சுன்னா அதே பழகிடுங்க, எப்படி உடச்சி உள்ளே போகணும்ங்கிறது நல்லா பழகிக்குங்க. இப்போ எந்தெந்த மரத்தில் ஆள் இருக்காங்க? மேலே இந்த மரத்தில் இருக்காங்க, இந்த விளா மரம் கிட்ட ஒருத்தர் இருக்காங்க. அங்கே போனீங்கன்னா இந்த புளிய மரத்தில் ஒருத்தர் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புளிய மரத்தில் ஒருத்தர் இருக்காங்க. அதான் அது மாதிரி சும்மா இருக்கும்போது சத்தம் போட்டுக்குவாங்களா? டார்ச் அடிச்சாவே சரி உன் காட்டில் வந்துருச்சு என்னமோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கம்யூனிகேஷன். இப்போ மேலே உட்காந்தா உங்களுக்கு கிளியராக அந்த சத்தம் கேட்குங்க. ஏதோ ஒரு பண்ணி ஆகட்டும், ஒரு யானை ஆகட்டும் வந்தாலுமே கிளியராக கேட்கும் போது அவங்க சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா மூவ்மெண்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டே இருந்தா ஆளுங்க இருக்கிறாங்க, அப்போ நாங்கள் போகக்கூடாதுன்னு கொஞ்சம் எச்சரிக்கையாக அதுவுமே மாறி போயிருக்குங்க. ஆனால் இரவு முழுவதும் தூங்க முடியாது. தூங்க முடியாதுங்க. காலையில் எத்தனை மணிக்கு சார் எழுந்து வருவாங்கங்கிறது? அவங்க 7 மணி வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு கீழே இறங்கி சுற்றி காட்டையில் பார்த்து வெளியே வர்றது எப்படி இருந்தாலும் 7 மணி ஆயிடுங்க. இப்போ இந்த நேரங்கிறது யானை வர நேரமா? வர நேரங்க. வர நேரம் எப்போ வரக்கூடியதா? இந்த பக்கம் இப்போ என்ன யானை குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த யானை அதிகமாக விவசாயிகள் தொந்தரவு பண்ணுது? அதான் இந்த நைட்டு பார்த்தவங்க மக்னா அதாங்க. இப்போ ஒரு மாசமா ரொம்ப இது பண்ணுறது ரெகுலராக எல்லா ரூட்டும் தெரிஞ்சுக்கிச்சு. எப்படி இது பண்ணீங்களோ இங்கே பிளாக் பண்ணோம், நான் அங்கே வருவேன், அங்கே பிளாக் பண்ண இங்கே வருவேன். அந்த இவங்க வச்சிருக்கிற அந்த லைட்டு தான் ரொம்ப பயங்கர பவராக இருக்குது. கொஞ்சம் அடிச்சு காமிங்களா சார்? இங்கே பாருங்க, ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் போகும் போல். இங்கே பாருங்க, எங்கே போகுதுன்னு நமக்கே தெரியல எவ்வளோ தூரம் அப்படின்னு. அதோட கண்ணு பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன மினுமினுக்குமா எப்படி சார் அது? சார் இங்கே தான் போகணும். இதுக்குள்ளே தான் போகணும். எர்த்த இருக்குங்க மேலே, கொஞ்சம் பார்த்துவாங்க. ராஜனா இல்லை எர்த்தாக்கிதா அது மேலே தான் ಇಲ್ಲಿ ತಾನೇ ಬರಬೇಕು ಒಳಕ உள்ளே போயிடலாம்ல. சரி 10 நிமிஷம் பேட்டரி ಹಾಕಿದಾಗ மேலே எடுத்துருக்குங்களா? ஓய் வா. மேலே எடுத்து பார்த்து
இது என்ன பயிர் சார்? ರಾಗಿ ராகி. ஏன் கேழ்வரகு போட்டிருக்காங்க? ಈ ಸೈಡ್ಲಿ ಇಲ್ಲತ್ತನೇ ಇಲ್ಲ ಇದು ನಿನ್ನ ಇದಕ್ಕೆ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಸರ್ ಹಂಗೆ ಹೋಗೋದಿಂಗ ஏய் வெயிட் லெஃப்ட் சைடு பார்த்து வாங்க, எடுத்து ஒயர் இருக்கு பாருங்க. அது பார்த்து வாங்க. ಹಣ ಇರಲಿ, ನಿನ್ನ ಗುಳ್ಳಿಗ ಅವ್ರು ಬರ್ತಾರ ಈಗ ಮ್ಯಾಕ ಹಂಗೆ ಇರುங்க. ಸರಿಯಾ? ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಈಗ ಒಳಗೆ ನುಕ್ಕ ಬರೋದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎರ್ತಾಕಿದೆ ಇಲ್ಲ ಒಯ್ರ ಇಲ್ವಾ? சரி பா, சரி வாங்க. கேழ்வரகுங்க. இப்போ இந்த கேழ்வரகுக்காக தான் வரது. ஆமாங்க, லெஃப்ட்டில் பார்த்து வாங்க. சரி, இன்னும் ஒரு 15 நாளில் வந்து நல்லா முத்தி அறுவடைக்கு வந்துடுங்க. ஆனால் இந்த டைமில் வந்து நல்லா டேஸ்ட் இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்லாங்க. நம்மளே சாப்பிடலாம். சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுலலாம் ஒரு அது வேண்டாங்க, பச்சை இருக்கிறது சாப்பிடுங்க. இதுதான் யானைக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தேடி தான் வருது. இப்போ ஒரு மணி நேரம் மேய்ஞ்சிச்சுன்னா எவ்வளோ பரப்பளவு மேயும்? ஐயோ, அது சொல்ல முடியாதுங்க. இப்படியே மேய்ஞ்சிட்டு போகும், மறுபடியும் திரும்புக்கும், அப்படியே மேய்ஞ்சிட்டு வரும். கம்மியான ஒரு 10-15 சென்ட்டுக்கு ஒரு நாளைக்கு முடிச்சிடும். ಅಲ್ಲೇರೋ ಯಾನ ಮಟ್ಟಂದಾನ ಮತ್ತೆ ಮಾಡಕ್ ಬರ್ತಾರ ಪನ್ನಿ ತೋತಾರ ಆನೆಯಿಂದ ನೀನು ಏನೇನು ತೊಂದರೆ ತೋತಾರ. ನೀ ಎಲ್ಲನೂ ತಣ್ಣಿಗಿಲ್ಲ. ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಿದೆ ತಾನೆ? ಕೀழே தண்ணி மாதிரி இருக்கு. இல்ல சரி சரி, தமிழ் மாத்தாடுதேலா? மாத்தாடோ. நீங்க பாருங்க, மேலே தான் அழகா ஒரு பரட் மாதிரி ஒரு 3 பேர் படுக்கலாம் போலயே. சார் வாங்க போலாங்க சார். மேலே போலாங்களா? மேலே போய் பார்க்கலாம். அண்ணன் சத்தம் போட்டது மட்டும் தான் நம்ம காலையில் விழுந்துச்சு. மேலே எப்படி இருக்காரு என்னன்னு தாங்குமா ஏனி? தாங்க சார். ಏರ್ಕ ಬರ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಾ? ಇಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಾನೆ. எங்க இருக்காப்ல? இன்னும் மேலையா? இங்க சார் பார்த்துவாங்க. வச்சுட்டு இது மேலே ஏறுறதே இவ்வளோ பெருசா இருக்கு. இதுக்கு மேலே இருக்கீங்க நீங்க. வாங்க, ஒரு ஆடுறது மாதிரியே எனக்கு தோணுது. ஆடிக்கிட்டே இருக்கிறது மாதிரி. ஓகேவா? ஓகேவா? எத்தனை அடி உயரத்தில் இருக்கும்? இப்போ 30 அடி, 35 அடி இருக்கும். கீழே பார்த்தாலே பயமா. எப்படி பயப்படாம எப்போ வந்தீங்க? இப்போ நான் 5 மணிக்கு வந்துருங்க. சாயந்தரம் 5 மணிக்கு வந்துட்டீங்க. இப்போ எத்தனை மணி வரைக்கும் இங்கே இருப்பீங்க? 6 மணிக்கு, 6-7 மணி ஆகுங்க. காலையில் 6 மணி வரைக்கும். தாங்குமா? எனக்கு பயமா இருக்கு. தாங்குமா, எல்லாம் தாங்குங்க. கீழே இதுக்கு மேலே கட்ட வச்சிருக்கீங்களா அதுக்கும் சேஃப்டிக்கு? இல்லை ஒரே இதுதானா? கட்டை 4-5 கட்டை வச்சிருக்கேன். குறுக்கால வச்சிருக்கேன். குறுக்கால வச்சு கட்டை நீரை வழி வச்சு குறுக்கால வச்சிருக்கேன். இப்போ இவ்வளவு இங்கே தங்குறதுக்கான காரணம் யானை தான். யானை, பண்ணி, மானெல்லாம். இப்போ சத்தம் போடுறீங்களே, அது என்ன காரணத்துக்காக? நாங்கள் கீழே இருந்து கேட்டதா இப்போ என்னன்னு கேட்டோம். சத்தம் போடுறது வரதில்லாதனால ஒன்று அப்படி திரும்பி போகுது. இன்னொன்று சத்தம் போட்டாலும் வருதுங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கரெக்டாக காதில் விழுவுதா? விழுகுதுங்க, கேக்குதுங்க. நல்லா இப்போ பாருங்க, பேசுறதெல்லாம் கேக்குதுங்க. யாருக்கு? யானைக்கு. இங்க இருந்து பேசுனா குட்டையில இருக்குல்லாம் கேக்குதுங்க. பாருங்க, கத்திட்டு முன்னாடி யானைங்க அங்கே போயிருக்கு 2 குட்டை. இது தேன்பூச்சி. குளவியா? தேன்பூச்சி லைட் அடிச்சா வருமா? அங்க இருந்து அந்த பக்கத்துல ஆலமரம் இருக்குங்க. அங்க ஆலமரம் இருக்குங்க. ஆலமரத்துல கட்டியிருக்கு. அது என்னன்னா வெளிச்சம். என்னமோ இது ஆடுறது மாதிரியே எனக்கு தான் தோணுதா என்னன்னு தெரியல. மலைத்தேன் பூச்சி வந்து நிறைய ஒரு நைட் டைம் வெளிச்சம் வந்தாலும் வந்துருங்க. 50 கட்டியிருக்குங்க. அப்பா எல்லாம் வந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகுறது? ஒரு தேலிக்கு கடிச்சிச்சுன்னா எல்லாமே ஒன்று வந்துச்சுன்னா பின்னாடி எல்லாம் வந்து இருக்கு. அவர் வெளிச்சம் போடுற மாதிரி இது லைட்டே போடுறது இல்லைங்க. ஏறினதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சொல்றீங்க. இப்போதான் தெரிஞ்சதுங்க அவங்க சொன்னாங்க. ஐயா, இப்போ மேலே வரும்போது என்னென்னலாம் எடுத்துட்டு வருவீங்க? இது பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் தண்ணி எடுத்துட்டு வரேன், குடிச்சு. அவ்வளோதாங்க. பசிச்சிச்சுன்னா சாப்பாடு எதுவும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்து காலையில் போய் சாப்பிடுவோம். இப்போ இந்த மரத்து மேலே இவ்வளோ தைரியமாக தங்கியிருக்கீங்கல்ல, இப்போ இந்த மரத்து மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த யானை இந்த மாதிரி மரத்தை தள்ளாது அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம்?
ஆள் இருந்தால் சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து அதனால தான் இவங்க வந்து இவ்வளோ உயரத்துக்கு போடுற காரணம் வந்து யானை வந்து தும்பிக்கை தூக்கி தொட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடாது அங்கிறதுனால இவ்வளோ ஹைட்டுக்கு போட்டிருக்காங்க. இல்லைன்னா கீழே போடுவாங்க. அந்த காலத்தில் வந்து கீழே நிலத்துலேயே அந்த மாதிரி ஓலை போட்டு காவல் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இது மாற வந்து யானை வந்து வேற மாதிரி பழகிருச்சுங்க. அதனால நாங்கள் அந்த வீடியோலாம் பார்க்குறோம், பெரிய பெரிய மரத்தை கூட தள்ளி விட்டுருது இல்லை. இப்போ நம்ம ஏரி நிற்கி இப்போ இருக்கோம்னா இந்த மரம், இந்த மரத்தையும் தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ வராதுங்க, வெள்ளாமை இருக்கு, வந்தாலும் வெள்ளாமை போகுது. அது ஒரு தைரியங்க, வந்தானா வெள்ளாமை மேய்ஞ்சிட்டு போயிடும், நம்மள ஒன்றும் பண்ணாது. தம்பி கடை இதே சேர்ந்து எல்லாம் நம்ம கடை தானுங்க. அது வரைக்கும் இப்போ அங்கே ஜீப் நிற்குதுங்களே, அது வரைக்கும் நம்ம கடை. ஆனால் இது நல்ல பெரிய மரம், இது யானை தள்ளாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நினச்சா தள்ளிடுமுங்கய்யா. நினச்சா இவ்வளோ பெரிய மரத்தையா தள்ளிடுங்க. அப்பா இது அந்த அளவுக்கு கெட்டியான மரம் இல்லைங்க. இது விளா மரம் தான், அதனால கெட்டி இல்லை. அதனால ஈஸியாக ஆலமரம் வந்து கெட்டியாக இருக்குங்க. ஆலமரத்தில் போடலாங்க, இந்த செவ்வாழை மரம் அதில் போடலாம், கடற்கை மரத்தில் அந்த மாதிரி மரத்தில் போடலாம். இது கொஞ்சம் ஆபத்தானது தான், ஆனால் வேற வழி இல்லைங்க அவங்களுக்கு. எனக்கு ஆடுற மாதிரியே இருக்கு. இல்லைங்க, வேற வழி இல்லைங்க. அவங்க இதை காப்பாற்றணும்னா இப்படி போட்டு தான் அவங்க வாழ்க்கை. கீழே இப்போ வெள்ளாமை எடுக்குவாங்க. இப்போ கீழே இப்போ வந்து எந்த மரத்தில் இது மாதிரி பரண் அமைச்சிருக்கீங்க? இது வந்து தைல மரங்க எல்லாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் தைல மரம் தான். தைல மரத்தில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இந்த மூங்கிலுங்க, இது மூங்கில அந்த இதை உடச்சி அதை ஒரு பாய் மாதிரி செஞ்சு விரிச்சு படுக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. மழை வந்தாலும் நினைக்காது, அந்த மாதிரி செஞ்சுட்டு. ஐயா, இப்போ இந்த பரன்ல இருந்து பக்கத்தில் மரத்தில் உள்ள பரனுக்கு பேசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தர் என்ன பேசிப்பீங்க? சத்தம் போட்டுக்கிறீங்களே? ஆமாங்க, அங்கே பக்கத்துல வந்து அவர் யானை வந்தாலும் நம்ம கூப்பிட்றாங்க, நான் வந்தாலும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது. ஆனால் இங்கே சத்த போட்டால் நாங்கள் அவருக்கு இங்கே சத்து போடுறதப்பா, இங்கே வர மாதிரி இருக்கு அப்படி சொல்றது. இப்போ சும்மா கேளுங்க, அங்கே எது யானை வந்துச்சா அப்படின்னு கேளுங்க பார்ப்போம். அவரே சொல்லுவாங்க நம்மளுக்கு. இல்லை, நீங்கள் சும்மா கேளுங்க. இப்போ நாங்கள் கீழே இருந்து சத்தத்தை கேட்டோம், நீங்கள் சத்தம் போடுவீங்களா? நார்மலாக அது மாதிரி சத்தம் போடுங்க. அவனால பிரசாதோ அவனை கூகிய ஆனால் ஏன்னாரும் கலட்டிட்டு தான் கோசம். பிரசாத் ஆனங்கின சத்திதோ இவ்வளோ கிளியரா இப்போ தூரமே 1 கிலோமீட்டர்ல இருப்பாரு போல இருக்குங்க. ஆனால் நைட் டைம் வந்து வாய்ஸ் நீங்கள் உங்களுக்கு நல்லா கேட்குங்க. ஏன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க, எல்லாம் சத்தமாக இருக்கும். அதனால நாங்கள் கொஞ்சம் சவுண்ட் விட்டாலுமே அது நல்லா கேட்குங்க. இப்போ இந்த தோட்டத்தில் இது மாதிரி யானையை வந்து பார்க்கறதுக்காக நீங்கள் பரணம் வச்சு மேலே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு யானைக்கு தெரியுமா? தெரியும், தெரியும். ஆள் மேலே இருக்குதா, கீழே மேயுதுங்க. அது இப்போ வரதானே எத்தனை பட்டாசு இவரை வந்து விட்டாலும் ஒண்டி பக்கத்துக்கு போனதானே போகும். என்ன யானை இது? அப்படி ஒரு ஆனை தான் அப்படி பண்ண. ஒத்த யானை, மங்கனா யானை. இது வந்து நம்ம இந்த சைடு இதுல இருந்தா அந்த பக்கம்லாம் தின்னிட்டு போயிருக்கு. இப்போ உங்க உயிரை வந்து பணைய வச்சு இது மாதிரி இவ்வளவு அடி உயரத்துல இப்படி இருக்கீங்களே, அதிகபட்சமா ஒரு தடவை யானை வந்துட்டு போச்சுன்னா எந்த அளவுக்கு சேதாரப்படுத்தும் விவசாய நிலங்களை? விவசாயம் என்ன ஒன்றும் பண்ண முடியும், இது நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோங்க. ಇಲ್ಲಾದ ಎಂದ ಲೋಕ ಒಂದು ஒரு தடவை வந்து சாப்பிட்டு போச்சுனா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ನಷ್ಟம்? ಒಂದ್ಸತಿ ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು ತಿನ್ಕೋದು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ஒரு இதுக்கு வந்து பழைய காலத்தில் சொல்லுவாங்க, அவர் வந்து 3 குண்டல் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 குண்டல் சாப்பாடு சாப்பிடுவது, தண்ணி 3 குண்டல், மொத்தமாக 6 குண்டல் சாப்பிடுவது அது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டால் கணக்கு அந்த காலத்தில் அவங்க ஒரு தடவை வந்துட்டு போச்சுன்னா 3 குண்டல் ராகி 3 குண்டல் தண்ணி சாப்பிடுது. ஆனால் அவங்க கணக்கு அந்த கணக்கு பார்த்தா 300 கிலோ 600 கிலோ ஆச்சுங்க அவருக்கு. அந்த மாதிரி கணக்குங்க அவங்க அந்த காலத்துல இருந்து. அவங்க இப்போ அவங்க நாங்கள் வந்து என்ன சென்ட் கணக்கு சொல்கிறோம், இன்னும் இத்தனை சென்ட் மேய்ஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நைட்டு தூங்க முடியுமா நீங்கள்? ஆமாங்க, தூங்க முடியுமா? தூங்கணும். அவர் எப்போவுமே உட்கார முடியாது, தூங்கிட்டு ஒரு கொஞ்சம் எழுப்பி பார்க்கறதுக்கு தேர்ச்சி போட்டு. சார் இதில் ஒன்றுன்னா இந்த மாதிரி நைட்டு காவல் ஒன்று காத்து காலையில் வந்து மாடு மேய்க்க போகணுங்க. அந்த இது வேற, அதனால கொஞ்சம் தூங்கி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மாடு இருக்கு, அதை நம்பி தான் வாழ்க்கையும் இருக்கு. அதை வச்சுதான் இவங்க இந்த மாதிரி ஒலை ஓட்டுறது எல்லாத்தையும் அதை வச்சுதான் இவங்க வெள்ளமாக பண்றாங்க. அந்த மாடுங்க இருந்தால் தான் நாளைக்கு ஒலை ஓட்டுறதுக்கு இவங்க யூஸ் ஆகும். அதனால இவங்க முடிஞ்ச அளவுக்கு தூங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு முழிச்சிட்டு காலையில் போய்
அந்த மாடு சாயந்தரம் வரைக்கும் மேய்ச்சிட்டு வந்து தூக்க நேரத்தில் வந்து மேய்ஞ்சாலும் தெரியாதுங்க. ஓ இப்போ யானை பண்ணிக்கு தான் பெரும்பாலும் பயப்படணும். ஆமாங்க. இப்போ சிறுத்தைலாம் மரம்லாம் ஏறுங்கிறாங்களே, நீங்கள் பாட்டுக்கு ஒரு அதெல்லாம் open ஆ வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. இல்லைங்க. அது வந்து மாடுக்கு மட்டும் ஆ, மாடு பிடிச்சி திங்குதுங்க. ஆ, காட்டுக்கு போனா. ஆ. உங்க மாடு தின்றுருக்கு அது மாதிரி? ஆமாங்க. ஆ? ஆமாங்க. எத்தனை மாடு? சாதாரண இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆ. ஒரு 50 மாடு தின்னுது. ஏ அப்பா. ஒரு ஊருக்காரங்க மாடு எல்லாம் சேர்த்திங்க. நம்மள மாடு இல்லைங்க, ஆ. எல்லாம் சேர்த்து. ஊர்க்காரங்க. ஆனா பக்கத்துல ஆள் இருப்பாங்களா? இருந்தாலுமே விடாதுங்க. ஒரே இது தூக்கு ஆ. கடிச்சு பிடிச்சி ஒரே திருன்னா தெரிஞ்சுங்க. இப்ப காட்டுக்கு மேய்ச்சிட்டு போற மாடு வந்து வீடு தேடி வர்றது வந்து நிச்சயம் இல்லை, வீட்டுக்கு திரும்ப ஐயா, வர. மாடு மேய்க்கிறதுக்குன்னு தனியா கூலி வாங்கிட்டு மேய்க்கிறாங்க. அப்போ மேய்ச்சிட்டு பக்கத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு மீறுமே அந்த மாதிரி நடக்குதுங்க. நடக்குதுங்க. என்ன பிடிக்குது? சிறுத்தையா புலிங்களா? புலிங்க. புலிங்க புலி சிறுத்து பிடிச்சிரும். பிடிக்குதுங்க. சிறுத்து பிடிக்குது, புலிய பிடிக்குதுங்க. புலிய பெரிய பெரிய மாடுனே பிடிக்குது. இது மாதிரி மரத்து மேல இது மாதிரி பறனை வச்சு படுத்திருந்தவங்களை வந்து யானை ஏதாச்சும் தாக்கி இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த சுற்று வட்டாரத்துல? ஆமாங்க. மரத்தை எதுவும் இல்லைங்க. மரத்தை தொந்தரவு பண்ணது இல்லை. வந்திருக்கு. வந்தாலே அந்த கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு நம்ம பயப்படுத்துது. எப்படி பயமுறுத்துவீங்க? பயமுறுத்துக்காமீங்க. நாங்க யானை கீழே நிக்குது, பக்கத்துல காரனால கூகுறதுங்க. வாங்க யானை வந்துருச்சு, இந்த மாதிரி மிரட்டுது, இந்த மண்ணெல்லாம் எடுத்து வீசுது, காலை மிதிச்சது எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ சும்மா இருக்கும்போது சத்தம் போடுறீங்கல்ல? ஆமாங்க. இது மாதிரி யாராச்சும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, பண்ணியும் யானையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஆள் இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க. அந்த சத்தம் எப்படி போடுவீங்க சொல்லுங்க, போட்டு காமிங்க இன்னொரு தடவை. வா அங்க பாருங்க, அங்க பதிலுக்கு குரல் வருது பாருங்க. இதுதான் நாங்க கீழே வந்து கேட்டது மாதிரி. என்ன இது மாதிரி மரத்து மேல இது மாதிரி ஆள் குரலா கேக்குது, மனுஷன் குரலா கேக்குது அப்படின்னு. அப்புறமேல தான் சொன்னாங்க எல்லா மரத்து மேலேயும் இந்த மாதிரி நைட் எல்லாம் இந்த மாதிரி காவல் காப்பாங்க. அங்க இருந்த ஆளு மரத்து மேல வச்சிருக்காங்க. அது பாங்கட வார்த்தையில இருக்கு. எப்பா இவ்வளவு நேரம் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வலுவா இருக்கா அப்படிங்கிற சந்தேகம். ரெண்டாவது நினைச்சு பார்த்தா இப்ப நம்ம கீழே இருந்து இன்னைக்கு ஒரு 40-45 அடியில இருக்கும். அதுவும் மரத்தோட இந்த ஒரு கிளையை நம்பி அதில் ஒரு சாரத்தை நம்பி இருக்கும் அப்படிங்கிறது போது. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். பார்த்துருங்க. என்ன பண்றது, விவசாயிகளுடைய நிலத்தை இது மாதிரி நம்பி தானங்க நாங்க வளர்க்க. சின்ன பயிரில் வந்து எல்லாம் மிதிச்சு எல்லாம் நாசம் பண்ணிட்டு நானா வந்து டெய்லி வரவேன். அப்போ மரத்து மேலே இல்லை, கீழே வந்து அந்த நெருப்பு கீர் போட்டு டார்ச்சி போட்டு 2 பேருமே 3 பேர் உட்காந்துட்டு. இப்போ மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா இங்கே தொல்லை இல்லை? இல்லை இல்லைங்க, வீடு மாதிரி கட்டியிருக்குதுங்க. மழையில இதை கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரே நாளைக்கு நம்ம பசங்க நம்ம இவருக்கு விட இருக்குங்க வருவேன் நம்ம பையன். எத்தனை பேர் கட்டுவாங்க? ஒரே பேர் கட்டுவான், ஒரே ஆள் இது அமைச்சிருவாங்க. ஆமாங்க. ஆனால் மரம் தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. கீழே கீழே என்ன மரம்? கீழே வந்து எல்லாம் தைல மரம் தாங்க. தைல மரம் தான் எல்லாம். அதுதான் நல்லா காஞ்சி வரை கொண்டு வந்து தைல மரம் கொண்டு வந்து யானைங்கன்னு முறிச்சிருக்குதுங்களா, அது கொண்டு வந்து கட்டுறது. இப்போ யானை எங்கே நிற்கிது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்களா? பக்கத்துலையா இல்லை தூரத்துலையான்னு? பக்கத்துல தானே குட்டையில் இருக்கு. இங்கே ஒன்று குட்டை இருக்கு, பின்னாடி ஒன்று குட்டை இருக்கு. இப்போ அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. ஆமாங்க. எப்படி சொல்கிறீங்க கரெக்டாக? கரெக்டாக அங்கே சத்து போட்டாலே தெரியுதுங்க. ஓ. அப்புறம் வந்து மரங்கீரெல்லாம் முறிக்குதுங்களா, அதெல்லாம் தெரியுது. அந்த சத்தம் இங்கே கேட்குது. ஆமாங்க. சரிங்க, நீங்கள் பத்திரமா இருங்க. சரிங்க. சரி, நாங்கள் பத்திரமா இறங்குறோம். எனக்கு இது என்னமோ அதை ஆடுறது மாதிரியே ஆடுது இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட் இறங்குறீங்கன்னா நீங்கள் இறங்குறதால இறங்குங்க. உங்களுக்கு புதுசாக இப்போ இல்லைன்னா நான் இறங்கி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? யானை ஒரு பக்கத்தில் வந்தாலும் இறங்கி பிடிக்க அந்த ஓடிட்டு நம்மளுக்கு பிடிக்க வந்தாலும் பழமல்னு ஏற்படும். இப்பகுதியில் 2 காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு செல்ல வேண்டாம் என வனத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Riyasis Golden Key Construction and Consultancy, crafting your curiosity.